பிரியா, பிரியா. அப்பா. என்ன? ஏன்பா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன்ப்பா. அம்மா எங்களையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டியாம்மா. நான் நல்லா இருக்கிறேம்மா. பெத்த மனசை பித்து, பிள்ளை மனசை கல்லுன்னு உன்னை நான் பார்க்காத இருக்க முடியலம்மா. என்னை பார்க்கணுன்னு இவ்வளோ நாள் கழிச்சு இப்போதான் உங்களுக்கு தோணி இருக்கு. ஆமாம்மா. இந்தாம்மா இதை கொண்டு வீட்டில் வச்சுட்டு வாம்மா. சரிங்கப்பா. பிரியா, நீ நல்லா இருக்கிற. நம்ம மாப்பிள்ளை எங்கம்மா? மாப்பிள்ளை நல்லா இருக்கிறாரா? பிரியா, அப்பாவும் நானும் உங்களுக்கு என்ன குறை வச்சோம்? மாளிகையில் வாழ வேண்டிய நீ இப்படி மண் குடிசையில் வந்து கஷ்டப்படுறியே, இது உனக்கு தேவையானு கேட்குறேன். வாங்க மாமா. நல்லா இருக்கிறீங்களா? வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? இப்போதான் மாப்பிள்ளை வந்தோம். பிரியா, உன் அண்ணனையும் அப்பாவையும் நிற்க வச்சு பேசிட்டு இருக்கிற. உள்ளே கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு பிரியா. சரிங்க. பிரியா பிரியா, நான் சொல்ல வந்ததே மறந்துட்டு பிரியா. என்னங்க? இந்தா என்னுடைய மாத சம்பளம் 50,000 இதில் இருக்கு பிரியா. இந்தா வர வெள்ளிக்கிழமை உன்னோட பிறந்த நாள் வருதுல, இந்த காசு வச்சு சூப்பர் ஜாம் ஜாம்னு கொண்டாந்து பிரியா. மாப்பிள்ள முதல் சம்பளம் வாங்குறீங்க, அப்பா அம்மா கையில் கொஞ்சம் கொடுத்தா என்ன மாப்பிள்ள? மாமா, அவங்கள விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் நிம்மதியாகவே இருக்கிறோம். ஏன் அந்த நிம்மதியை கெடுத்து சொல்கிறீங்களா? அப்பா, உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் முடிச்சு போச்சான்னு கேட்குறேன். மச்சான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த காசை அவங்ககிட்ட கொண்டு கொடுக்க சொல்றீங்க. ஏலே, பூரா காசும் கொடுக்க சொல்றா? கொஞ்சம் காசு கொடுன்னு சொன்னேன். உங்க அப்பா இவனை நல்லா படிக்க வச்சனால தான் இன்னைக்கு கை நிறைய சம்பளம் வாங்குறான். அவன் எப்பா இவனை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். அவன் கஷ்டப்பட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இருக்கும்போது பெத்த பையன்தாண்டா பார்க்கணும், வேற யாருடா வந்து பாப்பா? அப்பா, நான் நல்லா இருக்கேன்னு பார்க்க வந்தீங்களா, இல்ல நல்லா இருக்கிற எங்க குடும்பத்தை சண்டை பண்ணி வைக்க வந்தீங்களா? நானே இப்பதான் இந்த சனியை நீங்க வீட்டை விட்டு தொலைஞ்சதுன்னு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கேன். மறுபடியும் எங்களை ஒண்ணு சேர்த்தன்ற பேர்ல இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. பிரியா, வாலிப வயசுல வாழும்போது வயசானவங்களுடைய அருமை தெரியாது. அதே நாம் வயசாகும் போது தான் அவங்களோட அருமை தெரியும். பிரியா, உங்க அப்பா சொல்றதும் சரின்னு தான் எனக்கு தோணுது. அந்த 50,000த்துல ஒரு 5,000 மட்டும் கொடு, என் அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் கொடுத்துடலாம். ரோட்ல போற பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர அப்பனுக்கு ஆத்தாளுக்கு மட்டும் இதுல இருந்து 1 ரூபாய் கூட தர மாட்டேன். என்னை இந்த வீட்டுல இருந்து மறுத்து வெளியே துரத்தோன்னு சொன்னவங்களுக்கு ஏன் புருஷன் சம்பாதிச்ச பணத்தை நான் ஏன் கொடுக்கணும்? உங்களை எல்லாம் இதே வீட்டுல நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டாங்களே உங்க அம்மா, அந்த அம்மா இன்னைக்கு உங்களுக்கு பெருசா போயிட்டா. அம்மா மேல பாசம் பொத்துக்கிட்டு வருதா? 5,000 என்ன என்ன 50,000 கூட அப்பனும் ஆத்தாலும் நல்லா வாங்கி தின்னுட்டு என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஐடியா சொல்லுவாங்க. வந்து என்ன துரத்தி விடு. ஏய், குடுக்கறதுக்கு இஷ்டமா இருந்தா கொடு, இல்லாட்டி விடு. அதுக்கு ஏண்டி நாய் மாதிரி கத்துற? நான் பேசுறது உங்களுக்கு நாய் கத்துற மாதிரி தான் தெரியும். ஏடா 4 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டல, அப்ப நாய் கத்துற மாதிரி தான் இருக்கும். இத பாரு, நான் ஒண்ணு புதுசா காசு பணத்தை பாக்குறவே இல்லை. என் வீட்டு நாய்க்கு செலவு பண்ற காசு தான் நீ சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறன்றத மறந்துடாத.
அப்பா போதுமா? இல்லை இப்போ போதுமான்னு கேட்குறேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? அவன் பெத்த புள்ள நல்லா இருக்கிறதுக்காக மற்றவன் எப்படி போனால் போதும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் மற்றவன் நல்லா இருக்குங்கிறதுக்காக பெத்த பிள்ளையே எப்படி போனால் போதும்னு நினைக்கிறீங்க. பிரியா, மற்றவங்க மனசு கஷ்டப்பட்டா நம்மள எதுவும் பண்ணாத. அதே பெற்றவங்க கஷ்டப்பட்டா நாம் நல்லாவே இருந்திருக்க முடியாதும்மா. நல்லாவே இருக்க முடியாது. ஏதோ என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். பிரியா, யாரோ எப்படியோ போயிட்டு போகிறாங்க, நாம் ஏன் தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கணும்? மாமா மச்சான் பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன மதிக்காமல் போனவங்க கஷ்டப்பட்டாதான் புத்தி வரும். மவ பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னை மதிக்காமல் போனவங்க மானம் கெட்டாதான் மறுமூலோட அருமை என்னன்னு தெரியும். பிரியா, ஐ எம் சாரி பிரியா. எனக்கு கோவமா? அப்பா அங்க என்னப்பா உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற? கண்ணை வச்சு அவங்களுக்கு பிரிச்சிடாத. ஏய், நான் தான் முதல்ல சொன்னேன்டா, மற்றவங்க மனசு கஷ்டப்பட்டா நம்மள ஒண்ணுமே பண்ணாதடா. பெற்றவங்க மனசு கஷ்டப்பட்டா எந்த வீடு காசு பங்களா இருந்தாலும் நம்ம நல்லாவே இருக்க முடியாது. இங்க யாரும் மனசு கஷ்டப்படல, நீங்க போங்க. சொல்றத சொல்லிட்டான். என்னங்க, நம்ம பையன் கார்த்திகேயன் அவனை விட்டுட்டு இங்கே வந்துட்டான். அவனுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. அவன் நாம இல்லாம எப்படி இருப்பானோ தெரியல. கண்ணம்மா, அவன் நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கணும்னு தான் அவனை தனியா விட்டுட்டு வந்தேன். அவனை விட்டு பிரிஞ்சு வந்தது எனக்கு மட்டும் என்ன கவலை இல்லையா? நீ வாய் விட்டு சொல்லிவிட்ட, ஆனா என்னால சொல்ல முடியல. நம்ம பையன் நல்லவன் தாங்க. ஆனா அந்த பாவி நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தாலே ஒருத்தி, அவன் நம்ம வீட்டுல காலடி எடுத்து வச்ச நேரத்துல நம்ம குடும்பமே சின்ன பின்னமா செதறி போயிடுச்சுங்க. அவன் வந்த நேரமே சரியில்லை. கண்ணம்மா, அந்த புள்ளதான் சின்ன புள்ள, ஏதோ புத்தி இல்லாம பேசுதுன்னா நீயும் இப்படி புத்தி இல்லாம பண்ற. கண்ணம்மா, அன்னைக்கு ஆஸ்பத்திரியில இருந்து நாம வீட்டுக்கு போனப்ப நீ அவனை திட்டுனதுக்கு அவன் என்ன சொன்னான்? அம்மா, நான் பெத்தவங்க பேச்ச கேட்கறதா இல்ல கட்டினவ பேச்ச கேட்கறதாம்மா? எனக்கு நிம்மதியே போச்சுமான்னு என் பையன் சொல்லும் போது நான் முடிவு பண்ணிட்டேன்டி. இனிமே நாம நம்ம பையனுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம தனியா போயிடணும்னு. ஆனா நீ என்னன்னா மருமக கை வச்ச நேரம் சரியில்லை, கால் வச்ச நேரம் சரியில்லைன்னு ஏன் அந்த புள்ள மேல பழிய போடுற? எது எப்படியோ நம்ம பையன் நல்லா இருந்தானா எனக்கு அதுவே போதுங்க. நம்ம கவிதா, என்னம்மா பையில? அம்மா, அப்பாவுக்கு மருந்து மாத்திரை இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. ஏம்மா, எனக்கு எதுக்குமா மருந்து மாத்திரையும்? இந்த உடம்பு நல்லா போச்சு இல்லம்மா, ஏம்மா தேவையில்லாம காசை வேஸ்ட் பண்ற? அப்பா, உங்கள் வயிற்று புண்ணு ஆறதுக்கு டாக்டர் இன்னும் 1 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டா கூட அவ்வளோ சீக்கிரம் ஆறாதுப்பா. அப்பா, இப்படி புண்ணு ஆறாமல் நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களே, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? கவிதா, ஆமாம்மா, நான் வேலைக்கு போகணும். நான் வேலைக்கு போகணும் கண்ணம்மா, அப்பதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். ஏன் கண்ணு, ஒவ்வொரு ஊசியா தினம் போட்டு அப்பாவுக்கு புண்ணு காயறதுக்கு லேட் ஆகிறதுக்கு தினம் ஒரு நாளைக்கு 5-6 ஊசியா போட்டுக்கிட்டா சீக்கிரம் புண்ணு ஆறிடும் இல்லம்மா. அப்பா, ஏன்ப்பா இப்படிலாம் பேசி கஷ்டப்படுத்துறீங்க? நீங்க ஏன்ப்பா கண் கலங்குறீங்க? அழாதீங்கப்பா. இல்லம்மா, உன்னை நர்ஸு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேணான்னு உங்க அம்மா சொன்னா. ஆனா நான் தான் என் பிள்ளைய
புடிவாதமா படிக்க வைக்கணும்னு சொன்னேன். உனக்கு ஞாபகம் இருக்கம்மா, நீ படிச்சு நர்ஸான பின்னாடி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஊசி போடுவியான்னு கேட்டேன். நீயும் போடுவேன்பான்னு சொன்ன. அதே மாதிரி நீ ஊசி போட்டு தாம்மா அந்த உசுறு பொழைச்சிருக்குது. அதை நினைச்ச சந்தோஷத்துல தாம்மா கண்ணு கலங்கிடுச்சுமா. கண்ணு கவிதா, இந்த மருந்து மாத்திரை வாங்குறதுக்குலாம் உனக்கு ஏதுமா காசு? அத்தை, கவிதாவோட நகையை பேங்கில் அடமானத்தில் வச்சுருந்தோம்ல, அந்த ரசீது எங்கிட்ட தான் இருந்தது. அதை திருப்பி நகையை விற்றுட்டோம். அதில் வந்த பணத்தில் தான் ஆஸ்பத்திரி செலவு, மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கினோம். இப்போ அந்த பணமும் தீர்ந்து போச்சு. இனிமே வேலைக்கு போனால் தான் காசு. அதனால் நான் வேலைக்கு போயிட்டு வரேன். கவிதா, உன் புருஷனுக்கு தான் எந்த வேலையுமே தெரியாதே, அப்புறம் எப்படி வேலைக்கு போறேன்னு சொல்றாரு? அம்மா, எனக்கும் தெரியலம்மா. நேற்று என்கிட்ட வேலைக்கு போறேன்னு சொன்னாரு. ஆனால் என்ன வேலைக்கு போறாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லைம்மா. கவிதா, என்ன அப்படி பார்க்குற? இது சாதாரண சமட்டி இல்லை, ராசியான சமட்டி. இந்த சமட்டியில் கல்லோடைச்சு தான் கவிதாங்கிற நர்ஸையும் கார்த்திங்கிற இன்ஜினியரையும் உங்கள் அப்பா உருவாக்கியிருக்காரு. அதனால் இனிமே அவர் செஞ்ச வேலையை நான் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். மாமா, பண்ணையார்கிட்ட என் மாமா செஞ்ச வேலையை நான் செய்கிறேன்னு சொன்னேன். அவரும் சரின்னு சொல்லி என்ன வேலைக்கு வர சொல்லிட்டாரு. அதனால் நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சார், சாமிதுரை சார், என்ன இங்கே நிற்கிறீங்க? வீடு மாறிட்டீங்களா? உங்கள் வீட்டு விலாசத்துக்கு தபால் வந்திருக்கு. உங்கள் வீடு பூட்டி இருந்தது. பக்கத்தில் கேட்டதுக்கு நீங்கள் வீடு மாறிட்டு தான் சொன்னாங்க. ஏன் சார் சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு வந்துட்டீங்க? கவிதா மேடம், இந்த ரிஜிஸ்டரில் ஒரு கையெழுத்து போடுங்க. நான் வரேன் சார். கவிதா, என்னம்மா இது கடிதாசி? தெரியலம்மா, இரு பார்க்குறேன். அப்பா, அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அம்மாடி, இந்த பூமி இருக்கிற வரைக்கும் உன் உசுறு வாழ்ந்துகிட்டு இருக்குமா, வாழ்ந்துகிட்டு இருக்கும். எந்திரிம்மா. ஏம்மா ஏம்மா கண்ணு கலங்குற? என்னம்மா? அப்பா, அப்பா, எனக்கு நர்ஸ் வேலைக்கு சேர சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குப்பா. அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு நர்ஸ் வேலை கிடைச்சிருச்சுப்பா. உங்க கனவு பலிச்சிருச்சுப்பா, உங்க கனவு பலிச்சிருச்சு. அம்மா, அம்மாடி, அந்த மாரியாயி உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டாம்மா, ஒரு நல்ல வழியை காட்டிட்டா. உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்மா, எல்லாமே நல்லதா நடக்கும். ஏம்மா கண்ணு கலங்குற? அழுவாதம்மா, அழுவாத. என்னங்க, என்ன இது? சந்தோஷப்பட வர நேரத்துல இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எழுதிட்டு இருக்கீங்க. ஏ கவிதா, இங்க பாரு, என்னைக்கு இல்லாத சந்தோஷமா எனக்கு இன்னைக்கு ரொம்ப பசிக்குது. இன்னைக்கு நான் வயிறார சாப்பிட போறேன். உன் கையால சாப்பிட போறேன். வந்து சமைச்சு கொடுவா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீ தான் சமைச்சு கொடுக்க போற. வாமா உள்ள. சரிம்மா. என்னடா பசுமதி, கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது?
கார்த்தியை கொண்டுட்டு உன் தங்கச்சி பிரியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நீங்க அப்பனும் அவனும் அவன் வீட்டுல போய் நல்லா விசாரிச்சுட்டு வந்திருக்கீங்க. என்ன திடீர்னு ரத்த பாசம் பொங்குதோ? டே பசுபதி, பகையாளி குடும்பத்தை உறவாடி தாண்டா கெடுக்கணும். மச்சாங்கிற உறவை வச்சு தான் அவன் குடும்பத்தை வஞ்சகமா பழி தீர்க்கணும்டா. டேய், அவனையும் அவன் குடும்பத்தையும் அழிக்க வரைக்கும் நான் தூங்கும் போது கூட ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை திறந்தானா தூங்குவேன். அப்படிப்பட்ட என்னையே நீ சந்தேகப்படுறியாடா? நீங்களும் பழி வாங்குறேன் சொல்லிட்டே தான் இருக்கீங்க. ஆனா எதுவுமே செய்ய முடியல. இதுல வேற அப்பப்ப அழுகுற பிள்ளைக்கு வாழைப்பழத்தை காமிக்கிற மாதிரி உன் தங்கச்சி பிரியாவ எனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு கதை விடுறீங்க. கதை இல்லடா, நிஜம். வர்ற வெள்ளிக்கிழமை என் தங்கச்சி பிரியாவுக்கு பிறந்த நாள்ரா. அதே அன்னைக்கு அந்த கார்த்திகோட இறந்த நாள்னு நான் தேடி குறிச்சிட்டேன். ஓஹோன்னு அந்த குடும்பத்தை ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம பண்ணிட்டேன். அதோட அந்த கார்த்திகை முடிச்சிட்டா இந்த ஆதி ஜெயிச்சிட்டான்டா. நீங்க கனவுண்டே இருக்க வேண்டியதான். கனகராஜ் பொண்ணு கவிதா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில நர்ஸ் வேலை கிடைச்சிருக்கு. வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள்னு அன்னைக்குதான் வேலைக்கு போய் ஜாயின் பண்ண போறா. நீ என்னடா சொல்ற? அவ சும்மா இருக்கும்போதே அப்பனை காப்பாத்துறேன் அத்தாளை காப்பாத்துறேன்னு சொல்லுவா. கையில வேலை இருக்கும்போது சொல்லவா வேணும்? ஏய், நீ என்ன சொல்ற? உண்மையத்தான் சொல்றேன். கனகராஜ் கஷ்டத்தை போக்க அவன் மவ கவிதா இருக்கான்னு சொல்றேன். வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடைஞ்ச கணக்கா அந்த குடும்பத்துக்கு வேலை வரும்னு நினைச்சா வேலை இருக்கு. ஆமா, கார்த்திக்கு கூட ஏதோ வேலை வந்து மாசம் 50,000 சம்பளம்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? டேய், அந்த கார்த்திக்கு 50,000 என்னடா, 1 லட்ச ரூபா சம்பளம் வந்தாலும் அதுல இருந்து ஒரு பைசா கூட அந்த கண்ணம்மாவுக்கோ இல்ல அவ புருஷன் கனகராசுக்கோ தரமாட்டான். அப்படியே அவன் கொடுக்கணும்னு நினைச்சாலும் என் தங்கச்சி கொடுக்க விட மாட்டாடா. அப்ப கார்த்தியால நமக்கு கவலை இல்ல, கவிதாவால தான் கவலையா? டேய், கவலைப்பட்டா காரியத்தை சாதிக்க முடியுமாடா? நான் முடிவு பண்ணிட்டேன்டா, கவிதாவை முதல்ல களை எடுக்கலான்னு. என்னடா புரியலையா? வர வெள்ளிக்கிழமை கார்த்திக்கு தேதி குறிச்சோம்ல, அந்த அன்னைக்கு கார்த்திகை விட்டுட்டு கவிதாவை போட்டு தள்ளுறோம். என்னடா பசுபதி, ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரியுது. அண்ணன் பொண்டாட்டியாச்சே, எப்படா கொள்றதுன்னு யோசிக்கிறியோ? அண்ணனே இல்லைன்னு இதுல அண்ணி எங்கிருந்து வந்தா? அது நான் எதுக்கு தயாரா இருக்கேன். சபாஸ் பசுபதி, சபாஸ். இந்த ஒரு வார்த்தை போதுண்டா. டேய், வெள்ளிக்கிழமை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள கவிதா கால் எடுத்து வைக்கங்காட்டி அவ கதையை முடிக்கணும். ஏன்னா ஒரே ஒரு நாள் வேலை பார்த்துட்டா போதும். கருணை அடிப்படையில அவ குடும்பத்துல யாருக்காவது வேலை கிடைச்சிடும். அதனால இந்த திட்டத்தை கணக்கச்சிதமா பிளான் பண்ணி பர்ஃபெக்ட்டா முடிக்கணும். என்ன, கவிதாவை கொண்டுட்டு கார்த்திக் கருணை கட்ட போறீங்களா? நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான்டா. டேய், கவிதாவை கொண்டுட்டு கார்த்திகை கருணா காட்டுடா. கார்த்திகோட சாவை கொஞ்சம் தள்ளி போடுற, அவ்வளவுதான்டா. பசுபதி, கார்த்திக் யாருடா? நம்ம பட்டியல் இருக்கிற ஆடு. அவனை எப்ப வேணாலும் பணி கொடுக்கலாம். ஆனா கவிதா
அடுத்த வீட்டு ஆடுறா அவளைத்தான் நான் முதல்ல பலி கொடுக்கணும். அது கவிதா வெள்ளிக்கிழமை ஆஸ்பத்திரிக்கு போவா. ஊசி போற நர்ஸா இல்ல போஸ்ட் பண்ற பணமா. சபாஸ். நீ வெள்ளிக்கிழமை புறப்பட்டு வா. நான் அவளை போட்டு தள்ளிடுறேன். ரைட்ரா, மறந்துடாத. பர்ஃபெக்டா ஹாஸ்பிட்டல் உள்ள போறதுக்கு உள்ள அவ கதையை முடிக்கணும். டேய் அழகு, ஏன்டா துண்டு போட்டு உட்காந்துருக்குற? டீச்சர் ஆ அன்னைக்கு டீச்சர் சொல்லு. அன்னைக்கு உங்களை கைகாலெல்லாம் பிடிச்சுட்டலாம் டீச்சர். பண்ணையிலிருந்து எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிற்காம போதும் டீச்சர். என்ன என் உடம்பு பிடிச்சதுல இருந்தாவா? இல்லைங்க டீச்சர், அன்னைக்கு நீங்கள் குளிச்சுட்டு இருந்ததா பார்த்துட்டேன் டீச்சர். அன்னையிலிருந்து தான் டீச்சர் அப்படி போகுது. அட பாவி, டீச்சர் குழுக்கத்தை ஃபுல்லா பார்க்க தப்பா தெரியல உனக்கெல்லாம். டீச்சர் முழுசா பார்த்துருந்தா செத்து போயிருப்பேன் டீச்சர். நம்ம எம்சிஎம் சுப்பேன் ஃபோக்கஸை கட்டவன் மேலே மட்டும் கட்டிட்டான் டீச்சர். கீழே கட்டா விட்டான் டீச்சர். கீழே இருட்டா கருகும்னு ஒண்ணுமே தெரியல டீச்சர். டீச்சர் நீங்க மட்டும் என்னவா பாடம் படிக்க வர்றப்ப என்கிட்ட அங்க புடி இங்க புடி அது அமுக்கு இது அமுக்குங்கிறீங்க. இது மட்டும் நியாயமாங்க டீச்சர்? தப்புதான் சொன்னது, ஏன் தப்புதான். அதுக்காக குளிக்கிறத ஃபுல்லா பாப்பியா? டீச்சர் அதான் பார்த்துட்டேன் டீச்சர். முழுசா பார்த்துருந்தா செத்தே போயிருப்பேன் டீச்சர். மேலே மட்டும் தான் டீச்சர் தெரிஞ்சது, கீழே பார்க்கவே இல்லைங்க டீச்சர். ஏண்டா உனக்கு ஏகப்பட்ட திமிரு இருக்குது. நல்ல வேலை நான் தப்பிச்சேன், முழுசா பார்க்கல. கொஞ்சம் கிட்ட வரியா? சொல்லுங்க டீச்சர். ஆமா, இன்னைக்கு உங்க அண்ணன் வரல டீச்சர். அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க டீச்சர். ஏன்? அவன் தான் அன்னைக்கு உங்க முன்னாடி நீ அடிச்சிட்டான் டீச்சர். ஆமா, அதனால நான் அவன் கூட பேசுறது இல்லைங்க டீச்சர். அப்படியா? சரி சரி, இங்க பாரு. சொல்லுங்க உனக்கு டீச்சர். எந்த சந்தேகமா இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளு. தண்ணியா குயிட் போய் தீர்த்து வைக்கிறேன், சரியா? அப்படியாங்க டீச்சர்? அப்படிதான். போலவாங்க டீச்சர். போலாம். நீங்க சந்தேகத்தை தீக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க டீச்சர். சரி சரி. முருங்க மரமாட்டம் முறிச்சி போட்டு போனவளே, பாக்கு மரமாட்டம் வசந்துதான் நின்னவனே, நானா புல்லாட்டம் நாளாக வளைச்சவளே, என் உசுர பாட்டாக்கி உனக்காக பாடுறேன், பூஞ்சிரிப்ப பார்க்க தாண்டி உயிரோடு 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 வாழுறேன். புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா, புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா, பார்த்தா பாவக்காயிலம் பருவத்தில கொசாக்கா, பார்த்தா பாவக்காயிலம் பருவத்தில கொசாக்கா, சோக்கா நடக்கும் போது சுத்த வேணும் பூசணிக்கா, ஆத்தா கண்டெடுத்த அழகான ஜாதிக்கா, புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா, புளிப்பா
பிரியா, என்னங்க? உன்னோட பிறந்த நாளுக்கு நல்லா ஹோட்டலில் 100 பிரியாணி சொல்லியிருக்கேன், போதுமா? என்னங்க, இன்னும் ஒரு 100 சேர்த்து சொல்லுங்க. பார்ட்டிக்கு வரவங்களாம் 10ன்னு சொல்லக்கூடாது, மிச்சம் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டாச்சு. என் அப்பாவையும் என் அம்மாவையும் சொல்லுங்க. உங்க அப்பாவையும் அம்மாவையும், அப்படியே என் தங்கச்சியும். ஏங்க உங்களுக்கு என்ன 3 நாளைக்கு ஒருத்தா பைத்தியம் பிடிக்குமா? இது பாருங்க, என்னோட பிறந்த நாளைக்கு உங்க அப்பனும் அம்மாலும் வந்து என்னை வாழ்த்தி தான் நான் உயிரோட இருக்கணும்டா. அப்படி நான் உயிரோட இருக்கவே தேவையில்லை. இது பாருங்க, ஏன் பேச்சு கேட்டு இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்ல உங்க அப்பா அம்மா தான் உங்களுக்கு முக்கியம்னா எனக்கு விவாகரத்து கொடுத்துட்டு உங்க அப்பா அம்மா கூட போய் குடும்பம் நடத்துங்க. இல்ல பிரியா, கவிதாவை கூட இப்ப கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்காமா. நாய் வாழ தேன் வடிஞ்சா நாய் தான் நக்கணும், நாம நக்க முடியாது. கவிதாவுக்கு வேலை கிடைச்சா அவளுக்கு வர சம்பளத்தை உங்க அப்பா தான் வாங்குவாரு, நமக்கு என்ன வரப்போகுது? பிரியா, எங்க வீட்டுல இருக்க உறவெல்லாம் அறவே வேணான்னு அறுத்து கட்டலான்னு முடிவு பண்ணிட்டியா? சே 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 சே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அறுக்கிறது மட்டும் இல்ல, ஒருத்த பிறகு அதுல ஒரு கிளை வரக்கூடாதுன்றதுல கூட நான் வெறியோட இருக்கேன். ஏண்டி இப்படி வெறி பிடிச்சி அலையிற? அவங்கள ஊட்டு துரத்தியுமா உன்னோட வெறி இன்னும் அடங்கல. ஏய், எங்க அம்மா வயிற்றுல எண்ணெயும் தலையில மண்ணையும் சுமந்து என்னை காப்பாத்தாங்க. அப்படிப்பட்ட வயிற்றுக்கு ஒரு வேளை சோறு என்னால போட முடியலடி, போட முடியல. எங்க அப்பா 3 வேளை சோறு தின்னா சம்பாதிக்கிற பணம் பூரா செலவாயிருன்னு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு மீதி 2 வேளைக்கு பச்சை தண்ணியை குடிச்சுக்கிட்டு வயிற்ற பட்டினி போட்டு என்ன வளர்த்தாருடி. அப்படிப்பட்டவரு இன்னைக்கு வயிற்றுல காயம் பட்டு படுத்திருக்கும் போது நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனா அவருக்கு வயிறு நிறைய சோறு போட வேண்டாம். ஒரு வாய் சோறு என்னால போட முடியலடி, போட முடியல. இன்னைக்கு கூலிக்கு வேலை செய்யறவங்க கூட அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் கரிஞ்சோறாக்கி போடுறாடி, கரிஞ்சோறாக்கி போடுறான். ஆனா நான் படிச்சோம் பாவி ஆயிட்டடி, பாவி ஆயிட்ட. உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ண பாவத்துக்காக நான் வேணா உன்னை மன்னிக்கலாம், ஆனா எங்க அப்பாவோட பாவமோ எங்க அம்மாவோட சாவமோ உன்னை மன்னிக்காதுடி, மன்னிக்காது. காலம் ஒரு நாள் உனக்கு தண்டனை கொடுத்தே தீரும். அந்த கடவுள் ஒருத்தர் இருந்தானா அந்த தண்டனைய என் கையாலே உனக்கு கொடுக்க பாண்டி. சபாஷ் சபாஷ், நல்லா பேசுறீங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கட்டிக்கிட்ட பொண்டாட்டி இப்ப கசக்க ஆரம்பிச்சிட்டா, அப்பனு வாத்தாலும் உனக்கு இனிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? நோய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது நடு ரோட்ல தான் உருளும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் பண்ணையத்துல வேலை பார்க்க வேண்டிய ஒண்ண என் படுக்கறையில என் புருஷனை வச்ச இல்ல, என் புத்திய
பிஞ்ச செருப்பால் அடிக்கணும். அப்புறம் நீ சொன்ன மாதிரி நீ தண்டனை கொடுக்க வேண்டிய காலம் எனக்கு ஏற்படுச்சுன்னு வை. அன்னைக்கு அந்த செகண்ட்ல இருந்து நீ கட்டின இந்த தாலி என் கழுத்துல இருக்காது. மைண்டட். ஆமாடி கவிதா, முத நீ வேலைக்கு போற, கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு கிளம்பு. அம்மா இங்கே பாருமா, எனக்கு அப்பா தான் கோயில், நீ தான் சாமி. நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணாலே எனக்கு அதுவே போதுமா. சேர்ந்து இல்லைங்க ரெண்டு பேருமே. தீர்க்க 100 வருஷம் நீ நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கும். ஆமா, எங்கம்மா உன் வீட்டுக்காரரு எங்க போயிட்டாரு? இதோ வந்துட்டேன் மாமா. செல்போன் கடை வரைக்கும் போயிருந்தேன். கவிதா வேலைக்கு போகிறா, கையில் ஒரு செல்போன் கூட இல்லை. அதனால தான் கடைக்கு போய் ஒரு செல்போன் வாங்கிட்டு வந்தேன். கவிதா இந்தா ஃபோனு. உனக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க இது? ஏங்க விலை கம்மியில் ஒரு சின்ன ஃபோன் வாங்கி தரக்கூடாதா? இவ்வளோ விலை போட்டு எதுக்கு வாங்குனீங்க? 10,000 ரூபா ஃபோன் தான். கவிதா, ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் 50,000 ரூபா செல் வச்சுருக்காங்க. நீ கவர்மெண்ட் வேலைக்கு போகிற, 10,000 ரூபா ஃபோன் கூட வச்சுக்க கூடாதானே? ஏடி, உன் வீட்டுக்காரர் தான் ஆசையாக வாங்கி கொடுத்துருக்காரு, அதையே நீ கொலை சொல்லிட்டு இருக்க. எடுத்துட்டு போ. சரிம்மா, எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். அப்பா நான் போயிட்டே வரேன்ப்பா. போயிட்டே வரேம்மா. என்னங்க நான் போயிட்டு வரேன். டாடாம்மா. பாய். அறாவடே பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு திருவிழாவில் காணாத பிள்ளையாட்டம் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. டேய், செய்யறதையும் செஞ்சுட்டு அங்கே பார், இஞ்சிதின குரங்காட்டம் முழிக்கிறான் பார். ஏடா டேய், நான் தம்பிடா, நான் வந்து உங்கள்கிட்ட முதல்ல பேசுனா, நீ தாடா வந்து முதல்ல என்கிட்ட பேசணும். சரி, 1000 தான் இருந்தாலும் நம்ம கூட பிறந்த பிறப்பா போயிட்டான். சரி, நாமளே பேசுவோம். என்னவா இருந்தாலும் கூட பிறந்துட்டான். அண்ணா தம்பி, டே அண்ணா, தம்பி, டே அண்ணா, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. டே அண்ணா, வழி வந்த சொந்தங்கள் எல்லாம். டே அண்ணா, டே தம்பி, தம்பி சொல்றா, உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியலடா தம்பி. அண்ணா என்னாலே தான்டா உன்னை பிரிஞ்சு எனக்கு சோறே ஜீரணம் மாட்டேங்குதுடா. ஏடா தம்பி, என் மேல அவ்வளவு பாசமாடா வச்சிருந்த. போடா வெண்ண. டேய், டீச்சர் நினைச்சு எனக்கு சோறு தண்ணி அண்ணா ஆகாரம் எதுவும் இறங்க மாட்டேங்குதுடா. அதான் நான் பார்த்தேன், எலி ஏன்டா அம்பலமா போகுதுன்னு. ஏன்னா தம்பி சொல்லுடா, எனக்கும் அதே பிரச்சனை தான்டா தம்பி. டே அண்ணா உனக்குமாடா? ஆமாடா தம்பி, அந்த டீச்சரை மறந்து என்னால இருக்க முடியலடா. டே அண்ணா ஆமாடா, அந்த டீச்சரை பிரிஞ்சு நம்மளால இருக்க முடியாதா, நாமளும் பிரிஞ்சு இருக்க முடியாது, அந்த டீச்சரையும் விட்டுட்டு இருக்க முடியாதா. டே தம்பி சொல்றா, எனக்கு ஒரு யோசனை. சொல்லு. நாம 2 பேரும் பேசாம டீச்சரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா? டே அண்ணா, நம்ம அப்பம் பெத்து உன்னைய அறிவுன்னு பேர் வச்சதுக்கு இன்னைக்கு தாண்டா டேய் அருமையான யோசனை சொல்லிக்கிறேன். டேய், டீச்சர் வரட்டும், இன்னைக்கு 2ல் 1 கேட்டுறோம். ஆமாடா தம்பி, டீச்சர் வரட்டும். தம்பி, டீச்சர் வந்துட்டாங்கடா. டீச்சர் வந்துட்டீங்களா? டீச்சர் என்ன அண்ணன் இன்னும் ஒட்டுக்கா இருக்கீங்க? டீச்சர், டீச்சர் சொல்லு. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு இருக்குதுங்க டீச்சர். கேட்டு தொலை. டீச்சர், நாங்கள் 2 பேரும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கிறோம் டீச்சர். இதை
சொல்லுங்க. உங்களை கல்யாணம் கூட்டிக்கலான்னு இருக்கோம் டீச்சர். ஆமாங்க டீச்சர். அடி சருப்பால ஏண்டா என் அடி வயிற்றுலயே கை வைக்கிறீங்க? ஏங்க டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் டீச்சர் கேட்டான். நம்ம அப்பா வேற வருவானே. டீச்சர், எங்க அப்பனுக்கு 2 கோடி ரூபா சொத்து இருக்குது. நானும் என் தம்பியும் தனித்தனியா கல்யாணம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த சொத்தும் பிரிஞ்சிடும், நாங்களும் பிரிஞ்சிருவோம். நாங்களும் பிரியக்கூடாது, அந்த சொத்தும் பிரியக்கூடாதுங்க டீச்சர். அதனால தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம் டீச்சர். நீங்க பாருங்க, எதா இருந்தாலும் உங்க அப்பா வரட்டும், அவர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணிக்கலாம். சரியா டீச்சர்? அவனை டீச்சர் கேட்கறீங்க, ஆளி வேணாம். நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், உங்களை தான் பண்ணுவோம், கல்யாணம் பண்ணுவோம். அங்க பாரு உங்க அப்பா வராரு. ஐயோ பொறுக்காத அவனுக்கு. டீச்சர் சொல்லுங்க. நீங்க இங்க தான் இருக்கீங்களா? இங்க பாருங்க, உங்க பசங்க தான் சொல்லணுமா என்னன்னு நீங்களே கேளுங்க. பசங்களா டீச்சர் கேட்டீங்க? நாங்க 2 பேரும் டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ சாமி உங்களுக்கு சொல்லிட்டாங்களே. டேய் பசங்களா, அவங்க டீச்சர் மட்டும் இல்லடா. அப்புறம் டேய் அம்மா சொல்றா டே இழுக்காரா. டேய் உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு துணை வேணும்னு செட்டப் பண்ணிக்கிட்டுடா. டேய் என்றா டேய் தலையில இடி போற டேய் தகப்பா. டேய் நான் அப்பவே கூட்டிட்டு வந்திருப்பேன். ஊருக்காரங்க நம்ம சாதி சனம்லாம் தப்பா நினைப்பாங்கன்னு இவங்க பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சரா அந்த வீட்டுக்கு கூட்டி வந்தேன்டா. அதே இதை மட்டும் செய்யாம தனியா கூட்டியிருந்தான்னு வச்சுக்க, நானே உன்னை செருப்பை கட்டி அடிச்சிருப்பேன்டா. டேய் தகப்பா டேய், ஊர் உலகத்துல பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பேர பசங்களை கொஞ்சம் தாடா பார்த்துருக்கேன். டேய் என்றா அலும்பா இருக்குது டேய். ஏண்டா ஆண்டிப்பா, இது உனக்கே அடுக்குமாடா? காடு வாங்குது, வீடு போங்குது, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, ஒழுங்கா எந்திரிச்சு நிற்கவே மாட்டேங்குது. இதுக்குள்ள உனக்கு இப்படி ஒரு செட்டப் கேக்குதா? ஏடா டேய் உனக்கு சின்ன வீடு ஏடா. டேய் பசங்களா, நீங்களும் தனித்தனியா டயர் ஊட்டி விளையாடுறீங்க. அத்தை எங்களை தனியா புலம்ப விட்டுனியா? சரி சரி, 2 பேரும் அழுவாதீங்க. உங்களுக்கு நான் சித்தி மட்டும் இல்ல, அம்மாவும் கூட. சரியா? ஐயோ டே அப்பா, இவ்வளவு நேரம் குத்தாட்டம் போட்டு என்ன பேச்சு பேசுறா பார். அன்பே ஆரியரேன்னு பேசுற இந்த வாயால அம்மா தாயேன்னு கூப்பிட வச்சுட்டானா அந்த அவன் சிரிக்க. டேய் அண்ணா போய் தொலைது, போய் அந்த மாலை 2 எடுத்துட்டு வாடா டேய். இருடா தம்பி. டீச்சர் பசங்க மாலைக்கு போயிருக்காங்க, வருவாங்க. டேய் தகப்பா, உனக்கு மாலை பாத்தியா எவ்வளவு பெருசுன்னு? சூப்பரா டேய், நல்லா இருக்குடா. டீச்சர் சித்தி அம்மா இந்தாங்கம்மா மாலை. டீச்சர் இப்படி பசங்களுக்கு முன்னாடி மாலை மாத்திக்கலாமா? டேய் கண்ண படம் தோறையாவது போய் மாத்துக்கடா கரும டேய். டீச்சர் ஐயோ 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 ஐயோ. மக்களே மக்களே பாருங்க, இதுங்கெல்லாம் இங்க இப்படித்தான் நடக்குது. மகனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல இங்க பாருங்க, இந்த கூத்து இங்க மட்டும்தான் நடக்கும். மக்களே இதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை, நீங்களே பாத்துங்க. அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் நாளை காலையில் நீங்களே கொடுத்துருங்க. இப்படியே பண்ணிட்ட, மேல என்னத்த பண்ண போற? சொல்றேன், நீங்க 2 பேரும் தனியா விளையாடுறீங்களா? உங்களுக்கு துணைக்கு விளையாடுறதுக்கு பாப்பா வேணுமா? ஐயோ டேய் அப்பா சாமி டேய், பாப்பாவா தம்பியா என்றா கொடுமை. டேய் கேட்டு பயல, இந்த வயசுல நீ கல்யாணம் பண்ணதே பெருசு, இதுல பாப்பா வேணுமானு? டேய் வெடிய வெடிய கொட்டைய ஊற வச்சமா வெடிஞ்சு எடுத்து ஆட்டி கீழே ஊத்துட்டமான்னு இருக்கணும். அதை விட்டு விட்டு எங்க 2 பேர்த்தையும் பிரிக்கிற மாதிரி பங்காளி கிங்காளி உருவாக்கிறாத. ஆமாண்டா டே, ஏடா செந்தில் மெடிக்கல்ல சப்பி சாப்பிட்ற மாத்திரை வாங்கி கொடுத்தாவே ஊற வச்சு சப்பி 4 நாளைக்கு திம்பான்.
இப்பேற்பட்ட பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போய் என்னடா பண்ண போறா? ஏடா டேய் கொடுபடா அதெல்லாம் டேய். டீச்சர், நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா இப்படிதான் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அடுத்த வருஷம் வரல இங்கேயே நின்று புலம்பிக்கிட்டு இருக்கட்டும். நாம என்ன பண்ண போறது அவங்களுக்கும் தெரியும். வாங்க டேய், நீ உள்ள போய் ஒண்ணும் பண்ண மாட்டேற, எங்களுக்கு தெரியும்டா. டேய் போடா தம்பி. அண்ணா நெட்டா கழட்டி விட்டு போயிட்டாடா டீச்சரை. அப்பயே சொன்னேன், சேலத்துக்கார பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, மெட்ராஸ்ல இருந்து வந்தா கழட்டி விட்டு போயிட்டான். நாம பழைய பிடிக்க உருட்டு வா, வேற வழி இல்லை. வா கவிதா. சாரி 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 சாரி. வாங்க நர்ஸ் மேடம், வாங்க. உங்களோட வருகைக்காக தான் நாங்கள் 2 பேரும் காத்துக்கிட்டு இருக்கிறோம். எனக்காக நீங்க ஏன் காத்துட்டு இருக்கீங்க? உன்னை தீர்க்க ஆயுசாயிருன்னு உங்கள் அப்பா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சிருப்பான். ஆனா உன்னை அல்ப ஆயுசில் போட்டு தள்ள சொல்லி அந்த ஆண்டவன் எங்களை அனுப்பி வச்சிட்டானே. ஓ அப்படியா? நல்ல காரியத்துக்கு போகும்போது கழுத்து மூஞ்சில முடிச்சிட்டு போனோன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. நான் கூட நீங்க அதுக்கு தான் வந்திருக்கீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏண்டி எங்களை பார்த்தா உனக்கு என்ன நக்கலா இருக்கா? ஏய், அந்த எமங்கிட்ட போகும்போது கூட உன் எகத்தால மயிரினம் போகலையே. 8வது படிக்கும் போது ஏண்டா லேட்டுன்னு கேட்ட ஹெட்மாஸ்டரையே என்கவுண்டரில் போட்ட வேண்டினா. அப்படிப்பட்ட என்கிட்ட 8 முளை புடவையை கட்டிக்கிட்டு என்னையே ஏத்து பேசுற. டே பசுபதி, நம்ம குடும்ப நாசமா போறதுக்கு காரணமே இவன் தான். உனக்குமா புத்தி இல்ல? இங்க பாரு, நான் உன் அண்ணி, உன் அண்ணனோட பொண்டாட்டி. நீயுமா இதுல வந்து கூட்டு சேர்ந்திருக்க. உன்னை வாழ வைக்கிறது என்னோட அண்ணனா? உன்னை கொலை பண்ண சொன்னது உன்னோட அண்ணனாச்சே. நான் யார் பேச்ச கேட்கறது? என்ன நீ என்ன சொல்ற? என் தங்கச்சி வேலைக்கு போயிட்டா. என் தங்கச்சி வேலைக்கு போயிட்டா. இனி எங்க அப்பாவும் அம்மாவும் எந்த காலத்துலயும் என்னை மதிக்க மாட்டாங்க. அவ இருக்கிற தைரியத்துல தான் அன்னைக்கு வீட்டை விட்டே வெளியே போயிட்டாங்க. அதனால என் தங்கச்சி கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதின்னு உன்னை கொலை பண்ண சொன்னது உன் அண்ணன் கார்த்தி தான். என்னடா சும்மா கதை பேசிக்கிட்டு வெட்ட அவளை கழுத்துலையே. ஏய், யாரோ வர்ற மாதிரி தெரியுதா? எஸ்கேப் எஸ்கேப். கவிதா, கவிதா, என்னாச்சுமா? யார் மேல இப்படி பண்ணுது? கவிதா, கவிதா, போதும் போதும் பையேஷம். என் வாழ்க்கை அழிச்சிட்டு நீ எத்தனை நாளைக்கு வாழ போற? உன் கொலை வெறி அடங்கிருச்சுல்ல. இனிமேலாவது என் அப்பாவை அம்மாவை நிம்மதியா வாழ விடு. இங்க பார், நான் செத்ததுக்கு அப்புறம் கூட நீ என் வீட்டு வாசப்படி கூட மிதிக்க கூடாது. உன் நடுவில் பட்ட கூட என் பொண்ணு வேக எரியாது. இங்க பாரு, இந்த ஜென்மம் இல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ மட்டும் எந்த ஒரு பொண்ணுக்குமே அண்ணனா பிறந்துடாத. உனக்கு கெஞ்சி கேக்குற, அம்மாவையும் அப்பாவையும் வாழ விடு. அவங்க கவிதா, கவிதா, பாவம். கவிதா, கவிதா, என்னாச்சுமா? கவிதா, கவிதா,
கவிதா நான் இதுக்கு எதுக்கு தவறு கவிதா கடவுளே இதுக்கு தான் எனக்கு கவிதா கவிதா உன் அண்ணன் நல்லவன் கவிதா கவிதா உன் அண்ணன் கொலை பண்ற அளவுக்கு கொடூரக்காரல கவிதா கவிதா இது நம்பு கவிதா 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 கவிதா